அரசு பணியாளர்களே, கடந்த 22ஆம் தேதி முதல் நியாயமான கோரிக்கைகளுக்காக நாம் திட்டமிட்ட வேலை நிறுத்தத்தை மிக சக்தியாக ஒரு 8 லட்சம் பேர் பங்கேற்றிருக்கக்கூடிய வேலை நிறுத்தத்தை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள். அதற்காக உழைத்த மாநில, மாவட்ட, வட்டக்கிளை அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் ஜாக்டோ சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அரசு அழைத்து பேசுவதற்கு பதிலாக இன்றைக்கு அடக்குமுறையை கையில் எடுத்திருக்கிறது. 1115 பேர் வழக்கு, ஏறத்தாழ 200 பேருக்கு மேல் நம்முடைய தோழர்கள் சிறையில் இருக்கிறார். நியாயமான போராட்டத்திற்காக அந்த வீர போரில் பங்கேற்ற நம்முடைய தோழர்கள் இன்னைக்கு சிறையில் இருக்கிறார். அரசாங்கம் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் நிதி இல்லை, அதே போன்று சாத்தியமில்லை பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வதற்கு என்று தொடர்ச்சியாக அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நாளைக்கு நம்முடைய வழக்கு மதுரையில் வருகிறது. நம்முடைய வேலை நிறுத்தத்தின் தொடர்ச்சியாக நாளை தினம் நாளை நாம் ஏற்கனவே திட்டமிட்டபடி சிறப்பாக மாவட்ட மறியலை நடத்துவதற்கு தயாராகும். இன்றைக்கு தலைவர்களை கைது செய்தாலும், சிறையில் அடைத்தாலும், அதே போன்று தற்காலிக பணி நீக்கம் செய்தாலும், நோட்டீஸ் கொடுத்தாலும் எதற்கும் தோழர்கள் அஞ்ச வேண்டாம். இன்னைக்கு முதல் கட்ட தலைவர்கள் இன்னைக்கு வெளியில் இருந்தே இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒருவேளை அதற்கு குந்தகம் ஏற்பட்டால் 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த போராட்டத்தை, மறியல் போராட்டத்தை இதுவரை நடத்தாதவர்கள் சக்தியாக நடத்தும். இதுவரை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத சங்கங்கள் ஏதும் இருந்தாலும், அதே போல அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், அரசு ஆசிரியர்கள் இருந்தாலும் அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நம் தோழர்களை வெளியில் கொண்டு வருவதுதான் நம்முடைய பிரதான கோரிக்கை. அவர்களை வெளியிலே எந்த நிபந்தனையும் என்று அரசு விடுவிக்க வேண்டும். அதே போன்று இத்தனை நாட்கள் போராடியது பின்பு இந்த அரசோடு நாம் இனி இந்த கோரிக்கையை வெல்லாமல் வீடு திரும்ப முடியாது என்ற அடிப்படையில் நாளைய தினம் நம்முடைய மறியல் போராட்டம் மிக சக்தியானது. அது யாரு? ஜாக்டோஜியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் உயர்மட்ட குழு எடுத்தாலும் அதை களத்தில் நிறைவேற்றக்கூடிய தோழர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அதைவிட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியரும் அரசு பணியாளரும் தான் இந்த போராட்டத்தை இதுவரை சக்தியாக நடந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பங்கேற்பு தான். அதனால இதற்கு முன்னால் வரலாறு என்னன்னு சொன்னால், நம்முடைய பல போராட்ட வரலாறுகளில் இது போன்ற அடக்குமுறைகளை சந்தித்தவர்கள் சிறைக்கு சென்றிருக்கிறோம், தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம், அதே போல பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். இவை அனைத்தையும் வென்று எந்த சிராய்ப்பும் இல்லாமல் கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கிறோம். அரசு என்றால் ஒரு அடக்குமுறை கருவி என்பது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எதிர்பார்த்துதான் இந்த போராட்டத்தில் பங்கேற்றோம். தற்காலிக பணி நீக்கம், சிறைவாசம் என்பதெல்லாம் இருக்கும் என்றுதான் இருந்தோம். அதையும் மீறி கோரிக்கையில் நிறைவேறாமல் போராட்டத்தை நாம் முடிவு கொண்டு வர முடியாது என்ற அடிப்படை நாளைய தினம் நம்முடைய நீதிமன்றம் நிச்சயமாக நமக்கு சாதகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த வழக்கினையும் விசாரணையில் கலந்து கொள்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த விசாரணை முடிவுக்கு ஏற்ப நாம் நாளை மாலை பேசி அடுத்த கட்டத்தை நோக்கி தீர்வு செய்வோம். அதற்கு முன்னதாக ஊடகங்களுக்கு நாங்கள் பேட்டி கொடுத்திருக்கிறோம். அந்த செய்தி அரசுக்கு செல்லும். அந்த பேட்டியினுடைய அடிப்படையில் அரசாங்கம் மேலும் அடக்குமுறைகளை கைவிட்டு பேச்சுவார்த்தை கலைத்து இதுக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று ஊடகங்களுக்கு செய்திகளுக்கு சொல்லியிருக்கிறோம். நாளை தினம் நடைபெறக்கூடிய அந்த மறியலை மிக சக்தியாக நடத்துவதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படும். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சிறையடைப்பும் நாளைய தினம் அனைவரும் நாம் சிறைக்கு செல்வது, எல்லோரையும் சிறைக்கு அனுப்புவது என்ற முடிவைத்தான் நாம் அந்த களத்தில் நின்று எடுக்கப் போகிறோம் என்ற